எந்த குழந்தையா இருந்தா என்ன, பார்த்து நல்லபடியா வளர்க்க தானே போறோம் நம்ம. இருந்தாலும் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமே தான். அத்தை, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி, உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு ஆண் குழந்தை தான். ஏன் பெண் குழந்தை பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. எனக்கு தான் 4 பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சே. என் பொண்ணுங்களுக்காவது ஆண் குழந்தையா பிறக்கட்டுமேனு தான். அத்தை, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். அதுவும் என் மீனுக்குட்டி மாதிரியே வேணும். போங்கடா நீங்களும் உங்க ஆசைகளும். ஏன் மாப்ள, உங்கள மாதிரி ஒரு பையன் பிறக்கட்டுமே. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே ஒண்ணு பண்ற அளவுலே தாங்க முடியல. இதுல இன்னொன்னா தாங்காதத்த. ஏய் கும்கி குட்டி, அப்படியே எனக்கு பையன் பிறந்தானோ அவனை விட்டு உன் மூஞ்சில உச்சா போவப்ப. டே சுந்தர், எனக்கு என்னமோ உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் தோணுது. இவன் இப்ப ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சான். எப்படி மாப்ள சொல்றீங்க? அதாவது அத்தை, இவனை மாதிரி ஆளுங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் பெண் குழந்தை தான் கண்டிப்பா பிறக்கும். ஏன்னா அதுங்க தான் நிக்க வச்சு கேள்வி கேட்கும். அப்பதான் இவனுக்கு ஒரு பொறுப்பு வரும். ஏன் இப்ப மட்டும் நான் என்ன பொறுப்பா இல்லையா? இல்லடா, நான் அப்படி சொல்ல வரல. பெண் குழந்தை பிறந்தா பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்ல வந்தேன். ஓ சரி மாமா. பொறுப்பில்லாத சுந்தர் மாமாக்கு பொன் குழந்தை பிறக்கும். பொறுப்பான உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி சக்தி, சிவா மாப்ள சொல்ல கூச்சப்படுறாரு. நீ சொல்லு, உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு ரெண்டும் பொறுக்கும். ரெண்டுமா? ட்வின்ஸா? என்னடி பேசுற? ஏன் கம்மியா சொல்ற? 5 குழந்தைங்க. 5ஆ? போதுமா? போதும் போதும். 5 ஒண்ணு மாதிரியவா? இல்ல, அதுவும் என் மாமா மாதிரி. சரி, 5 குழந்தையும் நீ எப்படி வளர்ப்ப? நான் ஏன் வளர்க்க போறேன்? என் அம்மா கிட்ட 2 குழந்தைங்க, என் அத்தை கிட்ட 1, என் செல்ல பாட்டி கிட்ட 1. அதுக்கப்புறம் அணு துர்காலாம் சும்மா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட 1 கொடுத்து வளர்க்க சொல்லிடுவேன். மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்க? வழக்கம் போல நானும் என் மாமாவும் ரொமான்ஸ் தான். ரொமான்ஸ். சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். ப்ரோ, என்ன அப்படியே வெக்கத்துல நழுவி போற மாதிரி இருக்கு? இல்லடா, ஆபீஸ்ல இருந்து வந்தேன்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. சரி சரி, நம்பிட்டேன். சத்தி, என்ன மாமா? கொஞ்சம் மேல வா. என்ன மாமா? கொஞ்சம் மேல வான்னு சொன்னேன். ஒண்ணும் புரியல. உன்னை கூப்பிடுறாருமா, போ. அம்மா காஃபி. ஏய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து காஃபியை குடி. அம்மா, நான் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு தான் காஃபியை கேக்குறேன், குடுமா. ஏய், முதல்ல போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து காஃபில கைய வை. அப்படியா? சரி, நான் போய் மூஞ்ச கை காலெல்லாம் கழுவுறேன். ஆனா நீ காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வா. திமிர பாரு இவளுக்கு. மூஞ்ச கழுவுனதா காஃபியா?
திருப்பி கிடக்குது. இந்தாடி காஃபி. அங்க வைமா எடுத்துக்கிறேன். நீ ரொம்ப தாண்டி பண்ற. உன்னை எல்லாம் டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ச்சே. இந்த ரன்பீர் கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா திரும்ப ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா. என்ன பண்றது? வேற வழியே இல்லை. வழக்கம் போல நம்மளே ஃபோன் பண்ண வேண்டியதான். ஐயோ, எங்க என் ஃபோனை காணோம். எங்க வச்சேன்? எங்க போச்சு? மாமா என்ன தேடுறீங்க? என்னோட ஃபோன் எங்க வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியல. இதோ என்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட இருக்கா? ஏய், உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். நீங்க போனை என்கிட்ட கேட்கவே இல்லல்ல. ம், எதுவும் சொல்லாம நீங்களே தேடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, நீ ஃபோனை கொடு. இருங்க மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், என் ஃபோன்ல உனக்கு என்ன வேலை? உன் ஃபோன் என்னாச்சு? மாமா, என் போன் காலையில இருந்து ப்ராப்ளமா இருக்கு மாமா. அதனால தான் உங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உங்க போனை நான் யூஸ் பண்ண கூடாதா? அம்மா தாயே, நீ கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறியா? எனக்கு முக்கியமான கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. யாருக்கு? ரன்பீருக்கு தான். ஆபீஸ் விஷயமா பேசணும். ரன்பீருக்கு தானே, அது அப்புறமா பேசிக்கலாம். பாத்தியா பாத்தியா, ரன்பீர் தான் கால் பண்றா. முக்கியமான ஆபீஸ் கால் கூட நான் பேச. ரன்பீர் தானே, எதுவும் இம்பார்ட்டண்டா பேச போறது இல்ல. ஏதாவது மொக்க விஷயமா பேச போறீங்க. இருங்க, நானே என்னன்னு கேக்குறேன். ஏ, வேணாம் வேணாம், குடு குடு. நான் ரன்பீர் தானே, எதுக்கு இவ்ளோ பதறீங்க? இருங்க. ஹலோ. ஐயோ, என்ன சக்தி மேடம் பேசுறாங்க? விஷயம் லீக் ஆயிடுச்சா? ஹலோ சக்தி மேடம். என்ன ரன்பீர், என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லை மேடம். ஒண்ணும் இல்லல, சரி போனை வச்சிருங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். பாஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மேடம். என்ன, நீ என்கிட்டயே சொல்லுங்க. இல்ல மேடம், அத பாஸ் கிட்ட தான் சொல்லணும் மேடம். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, சொல்லிடாதடா. அடச்சே, இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான். புருஷங்காரன்ட்ட பேசணும்னு சொன்னா 1008 கேள்வியை கேட்டு அதுல பாஸ் ஆனாதான் போனையே கொடுப்பாங்க. ஹலோ. ஆ, என்ன பேச்சே காணோம்? என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மேடம், பாஸ் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். சதி, என் கிட்ட கூட நான் பேசுறேன். என்ன டவுட்டு? ஐயோ, கேள்வி கேட்டே சாவடிக்கிறாங்களே. வேற வழி இல்ல. மோதிரம் கோல்டா சில்வரான்னு கோடு வேட்லயே கேட்ட வேண்டியதான். அது ஒண்ணும் இல்ல மேடம், பாஸ் கோல்டு கலர்ல டீ குடிச்சாரா இல்ல சில்வர் கலர்ல பால் குடிச்சாரான்னு கேட்கணும். இரும்பு கலர்ல போன்விட்டா குடிச்சாரு. மேடம் விளையாடாதீங்க மேடம், பாஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க மேடம். என்ன சொன்ன? மாமா, ரன்பீருக்கு நீங்க கோல்டு கலர்ல டீ குடிச்சீங்களா இல்ல சில்வர் கலர்ல பால் குடிச்சீங்களான்னு தெரியணுமா? கேட்க சொல்றாங்க. ஆஹா, ரன்பீர் கோடு வேர்ட்ல கேக்குறான். மோதிரத்தை வாங்க சொன்னோம், ஆனா கோல்டா சில்வரான்னு சொல்ல மறந்துட்டோமே. நம்மளும் கோடு வேர்ட்லயே பதில் சொல்லுவோம். என்ன மாமா இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சத்தி, அவன் டீ காஃபி சாப்பிட்டீங்களா பாஸ்ன்னு கேக்குறான். நான் கோல்டு கலர்ல டீ சாப்பிட்டேனே சொல்லிரு. கோல்டு கலரா? ரன்பீர் கேட்டுச்சா? நான் கோல்டு கலர்ல டீ சாப்பிட்டேன். கேடுச்சா? ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வச்சிட்டா? இவன் என்ன லூஸ் ஆயிட்டானா மாமா? அவனா லூசு, உனக்கே தெரியாம கோடு வேர்ட்ல கேக்குறான். சார்ஜ் இறங்கிற போது சார்ஜ் போட்டுக்கோ. சக்தி, இதோ வந்துட்டமா. கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரமா. ஹலோ பாஸ், சொல்லுங்க பாஸ். யோ, என்னையா வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் பாஸ். சீக்கிரம் இங்க வாயா. உடனே வரேன் பாஸ்.
என்ன சத்தி உங்க அம்மா கூப்பிட்டாங்க போல? போயிட்டு கோல்டு கலர் டீயே குடிச்சிட்டு வந்துட்டேன். ஓ, நீயும் கோல்டு கலர் டீ தான் சாப்பிட்டியா? ஆமா மாமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இல்ல, சும்மா ரன்பீருக்கு திரும்ப ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, போனை கொடுங்க. எதுக்கு? மீதி வேலை முடிக்கணும். ஓ, ஆமா ஆமா ஆமா, எந்த வேலையும் பாதியில நிப்பாட்ட கூடாது, சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இவரும் ரன்பீரும் ஏதோ பிளான் பண்றாங்க. ஆனா என்னன்னு தான் தெரியல. அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட தானே வரும். அப்ப பாத்துக்கலாம். யோ, எங்கயா இருக்க? பாஸ், இங்க 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 இருக்கேன். யோ, கத்தாதையா. வாங்கிட்டியா? பாஸ் வாங்கிட்டேன், இருங்க வரேன். வாங்கிட்டேன். இங்க பாருங்க மோதிரம். யோ, அதை ஏன் எடுக்கிற? மேல வாயா. பாஸ் எப்படி வர்றது? யோ, உள்ள வந்து மேல வாயா. ஓ அப்படியா? ஓகே பாஸ். ஏ ரன்பீர், ரன்பீர், யாருக்கும் தெரியாம நீ மட்டும் வா. அந்த பையன் முத தூக்கி போடியா. ஓகே பாஸ். பாஸ் தூக்கி போட்டேன். வா 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 வா. அந்த வரானுங்க. அப்பனே விநாயகா, நீதான்ப்பா காப்பாத்தணும். விநாயகா, இன்னைக்கு நான் செய்ய போற காரியம் ராமருக்கும் சீதைக்கும் அனுமார் உதவி செஞ்ச மாதிரியும், பிரபுவுக்கும் குஷ்புவுக்கும் கவுண்டமணி உதவி செஞ்ச மாதிரியும், ஆர்யாவுக்கும் நயன்தாராவுக்கும் சந்தானம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கணும். அப்பனே கணபதியை காப்பாத்துறா விநாயகா. விநாயகா 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 விநாயகா. இந்த லூசு பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எவன்டா என்ன தள்ளி விட்டது? நான் தான். ஐயோ பாட்டியம்மா, பாட்டியம்மா நீங்களா என்ன அடிச்சீங்க? ஆமாண்டா, நான் தான் அடிச்சேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு இருந்தியா? எதுக்குடா? மோதிரம் கொடுக்கா. மோதிரமா? யாருக்கு? எதுக்குடா? ஐயோ உளறிட்டேன்னு, என்ன பண்றது? சமாளிப்போம். அது ஒண்ணு இல்ல பாட்டியம்மா, என் பொண்டாட்டிக்கு ஒரு மோதிரம் வாங்கி தரலான்னு இருக்கேன். அதுக்காகத்தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். சரிடா, உன் பொண்டாட்டிக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கறதுக்கு என் வீட்டு பூஜாரை தான் கிடைச்சதா கும்பிடுறதுக்கு? அதுவா? அது வந்து என் பொண்டாட்டிக்கு மோதிரம் வாங்கி தரணும்னா காசு வேணும்ல. காசு யார் தருவா? சிவாபாஸ் தானே தரணும். சிவாபாஸ் தரணும்னா அவர் நல்லா இருக்கணும்ல. அவர் நல்லா இருக்கணும்னா அவர் குடும்பமே நல்லா இருக்கணும்ல. அதுக்காக தான் பாட்டி மொத்த குடும்பத்துக்காகவும் வேண்டிட்டு இருந்தேன். குறிப்பா மொட்டை அடிச்சு அழகு குத்துறேன்னு வேண்டிட்டு இருந்தேன் பாட்டி. அப்படியாடா கண்ணா? பாட்டி, எனக்காக நீ மொட்டை அடிச்சு அழகு குத்திக்க போற? எனக்கு இல்ல, உங்களுக்கு மொட்டை அடிச்சு உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அட போடா போடா கிறுக்கு பையன். அப்பாடா தப்பிச்சுடா. ஐயோ மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஒருவேளை சோபா கடியில போயிடுச்சா? யாரும் பாக்குறதுக்குள்ள எடுத்துருவோம். என்ன மங்களா தெரியுது? ஆமா சார், காலைல ஏர்லி அமைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஒரு தம்பி பாஸ், கீழே ஆள் இருக்கா இல்லையான்னு பார்த்து வர மாட்டீங்களா? யோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு. யோ, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா எதுக்கு எங்க வீட்டுல வந்து வேண்டிக்கிற? ஐயோ தம்பி பாஸ், நான் வேண்டிக்கிட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு. உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னா உங்க வீட்டுல தானே வேண்டிக்கணும். என்னவன் ரொம்ப சுத்துறான். தம்பி பாஸ், ரொம்ப யோசிக்காதீங்க, என்ன வேண்ட விடுங்க. சொல்லுங்க. அப்பா அலாட்டா இருக்கணும்டா சாமி. ஐயா
வர வர நம்ம கண்ணு சரியாவே தெரிய மாட்டேங்குதே. மோதிரம் வேற ரெண்டு ரெண்டா தெரியுது. ஐயோ, நல்ல கண்டக்டரா பார்த்து செக் பண்ணணும். எட்ட மாட்டேங்குது, எட்டவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அப்பா, அப்பா, இந்த மோரத்தை பாஸ்கிட்ட சேர்க்கறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ரன்பீர், இங்க என்ன பண்றீங்க? அது வந்து வந்து பாஸ பார்த்துட்டு போலான்னு வந்த மேடம். எதுக்கு? பாஸ் தான் மேடம் வர சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாரு? அது அவர்கிட்ட தான் மேடம் கேட்கணும். ம்? அது அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க மேடம். சரியான லூசா இருப்பான் போல. என்ன இது? இது அத்தையோட மோதிரமாச்சே. இப்படி இங்க வந்து விழுந்திருக்கு? இவ்வளவு காஸ்ட்லியான மோதிரத்தை இப்படி சாதாரணமா கீழே போட்டிருக்காங்க. சம்பாதிச்சு வாங்கியிருந்தா இதோட அருமை புரிஞ்சிருக்கும். ஏமாத்தி வாங்கினது தானே. இது அவங்க ரூம்லயே வச்சிடலாம். பாக்ஸ் எங்க காணோம்? சக்தி, இதோ வந்துட்டமா. ஹாய், ஜாலி 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 ஜாலி. ஹாய் சுபத்ரா. ஹாய் சுபத்ரா. சுபத்ரா, என்னம்மா? என்னவா நீ இங்க உட்காந்துட்டு இருக்க? வா போலாம். எங்க கூப்பிடுற? என்ன இப்படி கட்டிட்ட? அந்த சக்தி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். அவங்க அந்த அசிங்கத்துல அணோனுவா துடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். வாமா போலாம். ஆமா ஆமா, கொஞ்சம் பொறுமையாரு. எதுக்கு இப்படி அவசரப்படுற? என்ன சுபத்ரா இப்படி கட்டிட்ட? அந்த சக்தியை அசிங்கப்பட்டாலே எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதுல அவங்க குடும்பமே இன்னைக்கு அசிங்கப்பட போகுது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? சும்மா குதூகலமா கோலாகலமா தீபாவளி பொங்கல் கொண்டாடுற மாதிரி, புதுசா ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி சந்தோஷமா இருக்குல்ல? இத பாருமா. அம்மா, நான் உன்னை சந்தோஷப்பட வேணான்னு சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்றேன். எதுக்குமா வெயிட் பண்ணணும்? சக்தி குடும்பம் மொத்தமா தானே அசிங்கப்படணும். ஆமா, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த கண்டக்டரும் வந்துடட்டும். அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த குடும்பம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்திடலாம். ஐ சூப்பர் சூப்பர். அம்மாடி சுபத்ரா, எங்க இன்னொரு முறை சொல்லு பார்க்கலாம். அந்த குடும்பம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தலாம். ஐயோ ஐயோ ஐயோ, கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்கம்மா இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம். அம்மா, சரி வேணாம், நீ சொன்னதே போதும். இன்பத்தேன் வந்து காதில் பாயுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குமா எனக்கு. அம்மாடி, முதல்ல அந்த குடும்ப குத்து விளக்கு கோதாவரி இருக்கே, அவளை நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுமா. அவ அப்படியே கூனி குறுகி நிப்பால, அத பார்த்து நான் ரசிக்கணும். அவளுக்கு இருக்கிற உடம்புக்கு அவ கூனி குறுகி நின்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஜூல நிக்கிற எலும்பு கூடு மாதிரியே இருக்குமா. ஜாலி 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 ஜாலி.